ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு குடை மிளகாய் சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போறேன். இந்த குடை மிளகாய் சட்னியை ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். இப்போ இந்த சட்னி செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா வதங்கினதும் இதுல 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதும் இதுல 5 காஞ்ச மிளகாவை சேர்த்து வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் குடை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கலாம். குடை மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. குடை மிளகாயை 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளியும் குடை மிளகாயும் வேகிறதுக்காக நம்ம மூடி போட்டு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷம் அப்புறமா பாத்தீங்கன்னா தக்காளியும் குடை மிளகாயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ கடைசியா ஒரு சின்ன துண்டு புளியை இதுல சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். நம்ம வதக்கின பொருட்கள் நல்லா ஆறுனதும் அதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த சட்னி எந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியா கொஞ்சமா எண்ணெயில கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை இலையை தாளிச்சு சட்னியில சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான குடைமிளகாய் சட்னி தயாராயிடும். இந்த சட்னியை இட்லி, தோசை, ஊத்தாப்பம், குழி பணியாரம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இந்த மாதிரி நிறைய சட்னி ரெசிபிஸ்க்கு என்னோட சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.